வணக்கம் மாணவர்களே. இன்று அலகு 1 வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இதில் உள்ள புத்தக வினா பார்க்க போகிறோம். இந்த புத்தக வினாவில் இந்த 6 வினால இருந்து எப்போதுமே நமக்கு ஒரு 2 வினா அல்லது ஒரு வினா வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? நம்ம இந்த 6 வினா படித்தா முக்கியமாக ஒரு வினா நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப கேட்ட வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமான நிறையை வரையறு. இதான் திரும்ப கேட்டிருக்காங்க. ஆக்சினேட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ற வார்த்தையில் என்ன புரிந்து கொண்ட இதுவும் கேட்டிருக்காங்க. ஆக்சினேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக இதுவும் கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் புத்தக வினா ஃபுல்லாக எளிமையாக தான் இருக்கும். அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் இந்த 38ம் கேட்டிருக்காங்க, 35ம் கேட்டிருக்காங்க. நமக்கு 35, 38 இதெல்லாம் என்னது பப்ளிக்கில் நமக்கு கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நம்ம படிச்சுக்கிடணும். அடுத்து என்ன அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 42, 43, 44, 45 இதில் எந்த உள்ள வினாக்கள் என்ன செய்தாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போதுமே என்ன செய்தாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் 2 வினா என்ன செய்தாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 45லேயும் இதில் உள்ள 2 வினா எப்போதுமே இதில் உள்ள 2 வினா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கிடணும். முழுமையான மதிப்பெண் எடுக்கணும்னா நம்ம புக்குக்கு உள்ள உள்ளீடு வினாக்களையும் நம்ம படிக்கணும். இந்த உள்ளீடு வினாக்களை பற்றி ஒரு பதிவை நம்ம பார்ப்போம். என்னென்னு முதல் பார்த்தீங்கன்னா இந்த இதிலேருந்து நமக்கு பப்ளிக்கில் வினா வந்திருக்கு. இந்த வினா தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது H2SO4 சமான நிறையை காண்க. சரியா? 49 கிராம் பெர் ஈக்குவலன்ட். சரியா? இதை அப்படியே படிச்சுக்கிடணும். அதுக்கடுத்து நிறைய வினா நம்ம எழுதணும்னு நினச்சோம்னா இதில் உள்ள புத்தக வினா எவாலுவேட்டிவ் செல்ஃப்னு இருக்கா, அதில் உள்ளதை நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். அதாவது தன் மதிப்பீடு இதை பார்த்துட்டு போகணும். இங்கேயும் தன் மதிப்பீடு இருக்கும், இங்கேயும் இதை பார்த்துட்டு போகணும். நம்ம புக்கில் இதெல்லாம் நம்ம பக்கம் நம்பர் 4ல் இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் எண் 12ல் அதாவது எளிய மூலக்கூறு வைப்பாடு இது என்னன்னு பார்ப்போம். மூலக்கூறு வைப்பாடு எளிய மூலக்கூறு வைப்பாடு இருக்குல்ல, அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மு அதாவது எடுத்துக்காட்டு சம்மு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். அதில் தன் மதிப்பீடு வினாவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு போகணும். சரியா? இதை தவிர்த்து இங்கே கால்குலேஷன் 16 புத்தக எண் 16ல் 10 மோல் அமோனியாவை உருவாக்க எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவை, இது ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் உள்ள கால்குலேஷனை நம்ம என்ன செய்யணும் பார்த்துட்டு போகணும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டர் எண்ணெயை கண்டறிவுக்கான விதிகளை படிச்சுட்டு நமக்கு இந்த கார்பனுடைய ஆக்சினேட்டர் எண் கண்டுபிடிக்கிறது தெரியும்ல, இதை நம்ம பார்த்துருக்கோம். சல்ஃபருடைய ஆக்சினேட்டர் எண், அதாவது குரோமியத்தோட ஆக்சினேட்டர், இந்த எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சினேட்டர் எண்ணை கண்டுபிடிக்கிறது விதிகள் தெரிஞ்சால் தான் நம்ம ஆக்சினேட்டர் எண்ணை கண்டுபிடிக்க முடியும். இது முதல் லெசனில் இதை தெளிவாக இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போகணும். சரியா? அடுத்து நம்ம தன்மதிப்பீடு வினாவை பார்க்கணும். பக்க எண் 29 இதுவரை கேட்டதில்லை, ஆனாலும் இதை செஞ்சு பார்த்துக்கிடணும். சரியா? சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனால் முழுமையான மதிப்பெண்களை நம்ம பெற முடியும். அடுத்து 2வது லெசன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தக வினாவை நம்ம படிப்போம். அதோடு சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தக வினாவை சேர்த்து போர் அணு மாதிரி, அதாவது இதில் 4 பாயிண்ட் இருக்கும். இதை நம்ம நல்லா படிச்சுக்கிடணும். போர் அணு மாதிரி அதாவது அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரியில் உள்ள வினாக்களை நம்ம பார்க்கோம். உள்ளீடு வினா. சரியா? இது புத்தக வினா நம்ம படிச்சிருவோம். அதை தவிர்த்து உள்ளீடு வினா என்னென்னங்கிறத பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போர் அணு மாதிரியின் அதாவது லிமிட்டேஷன் குறைபாடுகளையும் நம்ம படிச்சுட்டு போயிடணும். சரியா? வரம்புகள்பாங்க. போர் அணு மாதிரியின் வரம்புகள், சரியா, குறைபாடுகள், அதையும் நம்ம படிக்கணும். அதை தவிர்த்து அதுக்கடுத்து என்ன வேணான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்லே இது நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். சமன்பாடு இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கேருந்து ஆரம்பித்து இதில் முடியுது. சரியா? 2.9ல் முடியுது. சரியா? இது ஒரு முக்கியமான வினா, ப்ராக்லே சமன்பாடு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசன்பெர்க் அன்செர்டைன் பிரின்சிபிள்,
அதாவது கெய்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. இது 3 மார்க்கில் முக்கியமான வினா இந்த கொடுத்துருக்கோம். சரியா, இந்த ஈக்குவேஷனையும் எழுதணும், அதுக்கான விளக்கத்தையும் நம்ம எழுதணும். இதெல்லாம் நம்ம குறிச்சிருக்கோம். சரியா, இது ரொம்ப முக்கியமான வினா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை குவாண்டம் எண். பக்க எண் 47 முதன்மை குவாண்டம் எண். குவாண்டம் எண்களை நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு தான் போகணும். மொத்தம் 4 இருக்குல்ல, அதை படிச்சுட்டு போனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். தற்சுழற்சி குவாண்டம் எண், கோணக்குந்த குவாண்டம் எண், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போகணும். சரியா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்களோட கியூண்ட் விதி, இதை நல்லா படிச்சுட்டு போகணும். அடுத்து ஆல்பா தத்துவம், இதெல்லாம் புத்தக வினா. பவுலிங் தவிர்க்க தத்துவம், இது வந்து புத்தக வினா கிடையாது. இது கியூண்ட் விதி வந்து என்னது, இது வந்து இன்சைடு கொஸ்டின், இதை நல்லா படிச்சுட்டு போகணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் மற்றும் காப்பரின் எனது எதிர்பார்க்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு, உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு, ரெண்டையும் படிக்கணும். சரியா, ரெண்டையும் படிச்சுட்டு போனேன்னா எதையாச்சும் ஒன்று கேட்பாங்க. எதிர்பார்க்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு, உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு, ரெண்டையும் படிக்கணும். இதுதான் எனது 2வது பாடத்தில். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரான்ஸ்களின் சம பங்கீடு ஆற்றல், பரிமாற்று ஆற்றல்மாங்க. சரியா, இதை நம்ம படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் படிச்சுட்டு போனால் நம்ம முழுமையான மதிப்பெண்களை நம்ம பெற முடியும். சரியா, புத்தகம்னா நம்ம தெரிஞ்சது தான், எல்லாமே நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். முக்கியமாக இந்த ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன், ஸ்காடிங்கருங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வினா எண் வந்து 33, அது நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். சரியாக புரியலன்னா இன்னொரு வீடியோ நம்ம போட்டுருவோம். சரியா, ஸ்காடிங்கர் அலை சமன்பாடு, இது முக்கியமான வினா. ஆர்பிட்டால் வரையறை, புத்தக வினா ஃபுல்லாமே நம்ம படிச்சிடலாம். தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, இதில் வந்து ஒரே ஒரு டீட்டெயில் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கொஸ்டின், அதை நம்ம படிச்சிடணும். சரியா, புத்தக வினா ஃபுல்லாக நம்ம இந்த லெசனில் பொறுத்த மட்டும் படிச்சிடணும். சரியா, வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கக்கூடிய வினான்னா இந்த டேபிள் பக்க எண் 90 இந்த டேபிள், அதாவது ஸ்லேடர் விதிப்படி இந்த ரூல்ஸை மெமரி பண்ணி நம்ம இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்க்கணும். ஒரே ஒரு வட்டம் கீழியத்துக்கு கேட்டாங்க, ஆனால் கீழியங்கிறது இதிலே இல்லை. கீழியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 தான். இதோட ஸ்லேடர் விதியை பயன்படுத்தி இதோட என்ன கண்டுபிடிக்கணும்னா தனிமங்களின் அணுக்கரு மின்சுமையை கண்டறியது. அணுக்கரு மின்சுமையை கண்டுபிடிக்கணும். சரியா, அது என்னன்னு பார்த்துக்கோங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். கணக்கெல்லாம் இதில் உள்ள ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். கீழியத்துக்கு ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான என்ன, அயனி ஆரம். சரியா, இந்த அயனி ஆரம் பக்க எண் 92 இருக்குது. அயனி ஆரம் கண்டுபிடிக்கிறது, இது வந்து ஒரு முக்கியமான வினா. ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்க திரும்ப கேட்டிருக்காங்க. பக்க எண் 92 இருக்குது. சரியா, முக்கியமான ஒரே ஒரு டீட்டெயில் தான் இருக்குது, இது திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் திரும்ப கேட்ட வினாக்கள் நம்ம புக் பேக் கொஸ்டின் படித்தாலே போதும். சரியா, வேறு ஒன்றும் இதில் பெரிய படிக்க வேண்டாம். 3வது லெசனை பொறுத்த மட்டும் இதெல்லாம் இது லாஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் திரும்ப கேட்டிருக்காங்க. மூளை விட்ட தொடர்பு திரும்ப கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. புத்தக வினா மட்டும் படித்தா இதில் போதும். 3வது லெசனில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. சரியா, இந்த 3 வினாலேருந்து திரும்ப வந்திருக்கு நமக்கு 24, 25, 26. சரியா, இந்த 3 வினாலேருந்து ஒரு வினா வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. பப்ளிக்கில் இதுவும் கேட்டிருக்காங்க, ஐசோ எலக்ட்ரானிக் அயனும் கேட்டிருக்காங்க, சேலரு அணுக்கரு மின்சுமையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வினா. சரியா, அதே மாதிரி இது இந்த லாஸ்ட்டு உள்ள 3 வினா 45, 46, 47 இதுலேருந்து நமக்கு வினா வந்து என்னது திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லெசனை பார்த்தோம்னா இது 2 இல்லை, மொதல் 3 லாஸ்ட்டு 3 ரொம்ப முக்கியம். 41ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அடிக்கொருக்கா கேட்டிருக்காங்க, மூளை விட்ட தொடர்பை விவரி. சரியா, அடுத்து 4வது லெசனில் புக் பேக் மட்டும் படித்தா போதும். புக் பேக்கை தவிர்த்து என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீர்த்த கடின நீர் மற்றும் மென்னீர்னு இருக்குல்ல, பக்க 120
நீர்த்த கடினத்தன்மை, நீர்த்த கடினத்தன்மை, இன்னொன்று வந்து தற்காலிக கடினத்தன்மை. இது ரெண்டையும் படித்து வச்சுக்கோங்க. இது மட்டும் திரும்ப திரும்ப கேட்காங்க. அடுத்து இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்ரேடுகள், அயனிக் கைட்ரேடு, சகப்பிணைப்பு. இது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சகப்பிணைப்பு கைட்ரேடுகள், உலோக கைட்ரேடுகள். பக்கம் எண் 125 இருக்குது. இது திரும்ப திரும்ப கேட்காங்க. அதை என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த வட்டம் வேணுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடின் அமைப்பு கேட்கலாம். அது என்னன்னு பாருங்கள். அடுத்து என்ன முக்கியமான வினை இன்சைடு வேணும்னா ஹைட்ரஜன் பிணைப்புனா என்றால் என்ன. சரியா, இதுவரை கேட்கல, இனிமேல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட வகைகள். சரியா, மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, இன்னொன்று வந்து என்னது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. சரியா, 2 வகைகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எழுதி அதோட எடுத்துக்காட்டு எழுதினா மட்டும் நமக்கு போதும். இதுதான் 4வது வினாவில். 4வது வினாவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிம வரிசையில் ஹைட்ரஜன் 22, 23. சரியா, அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னா கனநீரின் பயன்கள். சரியா, பேரா ஹைட்ரஜன், இது ஆர்த்தோ ஹைட்ரஜன், இது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. டீட்டத்தின் பயன்கள் ஹைட்ரஜனின் மின்னார் பகுப்பு முறையில் ஹைட்ரஜன் தயாரித்தலுக்கு கனநீர். சரியா, கனநீர் குடிப்பதற்கான 29, 30. சரியா, ஐசோடோப்புகள் என்றால் என்ன 32. இந்த சைடில் உள்ளது எல்லாமே 37 வரையே நமக்கு இம்பார்ட்டன் தான். 29லேருந்து 37 வரையே திரும்ப திரும்ப நமக்கு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து இதில் முக்கியமான வினானா சொல்லியாச்சு. 5வது லெசன் காரம் மற்றும் காரமண் உலோகங்கள். இதில் உள்ள முக்கியமான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். புக் பேக் கொஸ்டின் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. புக் பேக்கை தவிர இதுவும் அவ்வளோவா இதில் கேட்டதில்லை. அது என்னன்னு வேறு என்ன படிக்கலாம், இன்சைடில் என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்சைடில் வேணால் நம்ம வந்து இதில் வந்து இன்சைடில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவரை கேட்டதில்லை. சரியா, மெக்னீசியம் கால்சியத்தின் உயிரியல் முக்கியத்துவம். சரியா, இது வேணால் இந்த வட்டம் கேட்கலாம், ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து புத்தக வினாவே இதில் போதும். புத்தக வினா தான் இதுவரை கேட்டிருக்காங்க, இன்சைடு அவ்வளோவா கேட்கல. சரியா, இது பாரிஸ் சந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சிப்சத்தின் பயன்கள், பாரிஸ் சந்தின் பயன்கள். இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் எப்படியும் வந்துடுது. பாரிஸ் சந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது 40, 41. இன்னொன்று பாரிஸ் சந்தின் பயன்கள் 33. கொஸ்டின் நம்பர் 33. இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இதில் வந்து டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லியம் காலைடு, அதாவது கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்லுதேன். 38 பெர்லியம் மற்றும் அலுமினியத்தின் ஒத்த தன்மைகளை விவரிக்க. சரியா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து என்னென்னு என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமான ஒரு கொஸ்டின்னா சோடியம் கார்பனேட் தயாரிக்கும் முறை, சால்வே முறை 27. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்லியம் அலுமினியம், ஏற்கனவே அங்கேயும் பார்த்தோம், அதே தான், இங்கேயும் அதே கொஸ்டின் தான். 30 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மெக்னீசியம் இதெல்லாம் நம்ம கால்சியம் 42 நல்லா படிச்சுக்கோங்க. புத்தக வினா படித்தாலே இந்த 5வது வினாவை பொறுத்த மட்டும் போதும். இதெல்லாம் நம்ம இன்சைடு இப்படி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் படித்தாலே ஓரளவு நம்ம 70க்கு 70 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.